திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையிலான போர், அதனுடைய எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உலக அளவிலே உயர்ந்திருக்கிற சூழ்நிலையில் தற்போது இந்தியாவிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் அதிகப்படியாக ஜவுளி ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறுகிறது. நமக்கு தெரிந்த ஒரு காரியம். நம்முடைய தமிழகத்தின் மேற்கு மண்டலங்கள் என்று சொல்லப்படுகிற ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில்தான் ஆயத்த ஆடை ஜவுளி உற்பத்தியில் ஆயத்த ஆடை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஆயத்த ஆடையின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியானது அதிக அளவில் நடைபெறுகிற பகுதி இந்த மேற்கு மண்டலங்கள் தான். அதிலும் திருப்பூரில் அதிக அளவிலே இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருப்பூரில் இந்த ஆயத்த ஆடை உற்பத்தியானது பிரதான தொழிலாக காணப்படுகிறது. சுமார் 68% ஆயத்த ஆடையானது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆகவே முக்கிய ஒரு மூலப்பொருளாக இந்த ஆயத்த ஆடை உற்பத்திக்கு தேவைப்படுவது நூலாகும். இந்த நூலின் விலையானது கடந்த 5 மாதங்களில் சுமார் 41 ரூபாய் உயர்ந்திருப்பதால் பின்னலாடை தொழிலானது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே தற்போது இது நிமித்தமாக இந்த ஆயத்த ஆடை ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த தொழிலை செய்பவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுமார் 68% ஏற்றுமதி உற்பத்தியானது திருப்பூரிலிருந்து செய்யப்படுவதால் இந்த தொழிலினுடைய பாதிப்பு இந்த குறிப்பிட்ட திருப்பூர் மாவட்டத்தை அதிக அளவிலே பாதித்திருக்கிறது. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதத்திலே ரூபாய் 7 இந்த நூலுக்காக உயர்த்தப்பட்டு அது நிமித்தமாக நூற்பாலைகள் அதை அறிவித்தபடியினாலே தொழில் செய்பவர்கள், குறிப்பிட்ட இந்த ஆயத்த ஆடை உற்பத்தியை செய்பவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான சூழ்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 16ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி 2 தேதிகளிலும் மீண்டும் 10 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் மீண்டும் 7 ரூபாய் இந்த நூலுக்காக உயர்த்தப்பட்டு 5 மாதங்களில் சுமார் 41 ரூபாய் இந்த நூலின் விலை உயர்ந்திருக்கிறபடியினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பின்னலாடை தொழிலானது சந்தித்திருக்கிறது. ஆகவே இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நூற்பாலைகள் இந்த நூலுக்கான விலைவாசி உயர்வை அறிவித்தவுடன் தொழில் நிறுவனங்கள் இதை குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அதிலே பணி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விலைவாசி உயர்வு சீர் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தொடர்ந்து நடைபெற்று வந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான், அமெரிக்கா இடையிலான போரானது பாலியஸ்டர் துணிகள் மற்றும் ஏற்றுமதி ஜவுளி விற்பனையானது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இது சரி செய்யப்பட்டு நம்முடைய தேசத்தில் அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜவுளி உற்பத்தியானது பாதிப்பை அடையாதபடி இதை மத்திய மாநில அரசு கருத்தில் கொண்டு இதை சரி செய்ய நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களிலே நூலினுடைய விலையானது மிகப்பெரிய அளவிலே ஆண்டவரை உயர்த்தப்பட்டதினாலே, நூற்பாலைகள் ஆண்டவரை அதை அறிவித்திருக்கிறபடியினாலே
பின்னலாடை நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகப்படியான இந்த தொழில் நிறுவனங்கள் உள்ள திருப்பூர் பகுதியிலே இந்த தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆயத்த ஆடை ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி ஆனது அதிகமாக நடைபெறுகிற ஆண்டவரே தமிழகத்தின் மேற்கு மண்டலங்களான ஈரோடு, கோவை, திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களிலே உள்ள தொழில் நிறுவனங்கள் ஆண்டவரை மீண்டும் இதனால் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த நூல் விலையை ஆண்டவரே தகப்பன் இந்த தொழிலுக்கு ஏற்றாற் போல ஆண்டவரை மாற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட ஜெபிக்கிறோம். இதில் உள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாக இது சரி செய்யப்படட்டும். ஆண்டவரே இந்த தொழிலாளிகள் ஆண்டவரே இந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.